அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு வினாவிலே நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். அந்த வகையிலே பாருங்கள் பிள்ளைகள், உருவில் செங்கோணங்களை அவதானித்தல் என்ற வினாவை நாங்கள் எவ்வாறு செய்ய போகின்றோம். இங்கே பாருங்கள், ஒரு உருவொன்று தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த வினாவானது 2 விதமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் முதலாவது கேள்வியை பாருங்கள், வினாவினை உருவின் உள்ளே உள்ள செங்கோணங்கள் எத்தனை, உருவில் உள்ள செங்கோணங்கள் எத்தனை, இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முதலாவது வினாவை நாங்கள் பார்க்கின்ற போது உருவின் உள்ளே உள்ள செங்கோணங்கள் என்றது எங்களுக்கு தெரியும், 90 பாகையில் வாரது செங்கோணங்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உருவின் உள்ளே என்று சொல்லப்படும் உருவுக்கு உள்ளே இருக்கிறத மட்டும்தான் நாங்கள் கணக்கில் எடுக்கணும். 1 2 3 4 5. எப்படி முதலாவது வினாவுக்கு நாங்கள் விட எழுத வேண்டும். இதில் 5. அதே இது உருவில் உள்ள செங்கோணங்கள் என்று வினா வருமாக இருந்தால் நாங்கள் 2 விதத்தில் கவனிக்கணும். உள்ளிருக்கிற செங்கோணங்களை நாங்கள் கவனிக்கணும், அதற்கு வெளியில் இருக்கிற செங்கோணங்களை கவனிக்கணும். இந்த 2ஐயும் சேர்த்து தான் நாங்கள் இந்த வினாவுக்கான விட எழுதுவோம். ஆகவே உள்ளுக்குள்ள இருக்கிற செங்கோணங்கள் 1 2 3 4 5 என்று சொன்னால் வெளியில் 1 வருகிறது. ஆகவே மொத்தமாக 6 செங்கோணங்கள். அப்போ இந்த வினா வருகின்ற போது நாங்கள் அந்த வருகின்ற வினாவினை அவதானிக்க வேண்டும். உள்ளே உள்ள செங்கோணங்களை கேட்கிறார்களா அல்லது உருவில் உள்ள செங்கோணங்கள் என கேட்கிறார்களா என்பதை அவதானித்து அதற்கு சரியான பதிலை நாங்கள் அளிக்க வேண்டும். அதே போன்று பாருங்கள், இன்னொரு வினாவினை பார்க்கலாம். இவ்வுருவிலே காணப்படுகின்ற இதே மாதிரி உருவில் உள்ளே உள்ள செங்கோணங்கள், உருவில் உள்ள செங்கோணங்கள். அந்த வகையில் பாருங்கள், இந்த உருவில் உள்ளே உள்ள செங்கோணங்கள் எத்தனை என்று நாங்கள் பார்ப்போம். 1 2 3 4 5 6. ஆகவே இந்த உருவிலே உள்ளே உள்ள செங்கோணங்கள் 6. உருவில் உள்ள செங்கோணங்கள் என்று கேட்கின்ற பட்சத்தில் நாங்கள் உருவின் உள்ளே உள்ள செங்கோணங்களையும் பார்க்க வேண்டும், உருவுக்கு வெளியில் இருக்கிற செங்கோணத்தையும் பார்க்க வேண்டும். ஆகவே இதில் மேலதிகமாக வெளியிலே 2 செங்கோணங்கள் இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம், உள்ளே உள்ள செங்கோணங்கள் 6. 1 2 3 4 5 6. வெளியே இருக்கிற செங்கோணங்கள் 2. ஆகவே 6 + 2. ஆகவே இங்கே மொத்தமாக 8 செங்கோணங்கள். முதலாவது வினாவினை நாங்கள் இவ்வாறாகவும் இரண்டாவது வினாவினை இவ்வாறாகவும் செய்ய முடியும். பிள்ளைகள், இவ்வாறான வினாக்களை நீங்கள் சந்திக்கின்ற போது உண்மையை நீங்கள் அவதானிக்க வேண்டியது அந்த வினா எவ்வாறு கேட்கப்பட்டிருக்கின்றது என்பதை அவதானித்து அதற்கு சரியான பதிலை வழங்குங்கள். நன்றி.